ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட பதிவில் நட்புன்ற பேரில் கூட இருந்தே குளிப்ப வச்ச துரோகிகளை பற்றி தான் நான் பேச போகிறேன். என் வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம் தான். அதாவது நான் வேலை பார்த்த இடத்துல ஒரு 3 பேர் இருந்தோம். நாங்கள் 3 பேருமே ரொம்ப க்ளோஸாக இருப்போம். நல்லா ஜாலியாக எங்கே போனாலும் ஒன்றா போகிறது, அதே மாதிரி ட்ரெஸ் எடுத்தாலும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ணுறது, அந்த மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் எதா இருந்தாலும் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் உண்மையாக ஓப்பனாக சொல்லிடுவேன். எது நடந்தாலுமே சொல்லிடுவேன், எதையுமே மறைக்க மாட்டேன். ஆனா அவங்களும் அப்படிதான் என்கிட்ட சொல்லுவாங்கன்னு சொல்லி நானும் முட்டாள்தனமா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனா அவங்க அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு 2 வருஷத்துக்கு மேல நாங்க ஒன்னாவே இருந்திருப்போம் 3 பேருமே. ஆனா நிறைய விஷயங்கள் அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு எனக்கு எதுவுமே தெரியாம மறைச்சிருக்காங்க. அது வேறவங்க மூலியமா என் காது வர்றப்ப அது எந்த அளவுக்கு ஒரு மனசை அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்ப அவங்களா சேர்ந்து ஒரு குழு பிடிக்கிறது, ஒரு லோன் வாங்குறது, அதே மாதிரி வேற ஏதாவது ஃபண்டுல இன்வெஸ்ட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கே தெரியாம பண்ணியிருக்காங்க. 3 பேரும் ஒன்னா இருக்கோம், க்ளோஸா இருக்கோம்னு சொல்லிட்டேன். எங்க போனாலும் ஒன்னா போவோம் வருவோன்றதெல்லாம் எல்லாமே நான் சொல்லிட்டேன். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை எனக்கு எதுவுமே தெரியாம அவங்க 2 பேருமே கலந்து கலந்து பண்ணிக்கிட்டு எனக்கு எதுவுமே தெரியாம வச்சுட்டாங்க. அப்ப மத்தவங்க எல்லாருமே அதுல சேர்ந்திருக்காங்க, நான் சேரல. அப்ப நான் தெரியாம ஒருத்தவங்ககிட்ட ஒரு நாள் ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருக்கப்ப அவங்க என்ன சொன்னாங்க, என்ன நாங்கெல்லாம் சேர்ந்து 1 வருஷத்துக்கு மேலாச்சு, உனக்கு இது தெரியாதா அப்படின்ன மாதிரி என்கிட்ட அவங்க கேக்குறாங்க. அப்ப எனக்கு தெரியாது. அப்ப நீங்க என்ன ஒன்னா ஃப்ரெண்டா 3 பேரும் சுத்திக்கிட்டு இருந்தீங்க, அப்ப இது கூட தெரியாம உன்னைய ஏன் சேர்க்கல அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு என்ன காரணம்னு தெரியல, எதுக்கு என்னை சேர்க்கலன்னு தெரியல. ஆனா 3 பேரும் ஒன்னாதான் போவோம், ஒன்னாதான் வருவோம், எதா இருந்தாலும் நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். அவங்களும் என்கிட்ட எதா இருந்தாலும் சொல்லுவாங்கன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி கூட இருந்தே குளிப்பறிப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவங்க எதனால என்கிட்ட அந்த விஷயங்கள்லாம் சொல்லாம மறைச்சாங்கன்னு எனக்கு தெரியல. நான் அந்த காசெல்லாம் வாங்கி லோன்லாம் வாங்கி நான் பெரிய லெவலில் வந்துருவேன் அப்படின்னா, இல்ல ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னால நான் திடீர்னு தட்டி கேட்பேன். அதனாலயா இப்போ வரைக்கும் எனக்கு அதுக்கு விடை தெரியல. ஆனா கூட இருந்துகிட்டே இப்படியெல்லாம் சில துரோகம் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த விஷயத்துல நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன். எப்படின்னா நம்ம ஒன்னா இருக்கோம், எங்க போனாலும் ஒன்னா போறோம் வர்றோம், எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் ஒரே சாரி எடுத்து சாரி கட்டுறோம் அப்படின்றப்ப அது எந்த அளவுக்கு என்னைய மட்டும் அவங்க ஒதுக்கியே வச்சு பார்த்திருக்காங்க. அப்படின்றப்ப அது அந்த இடத்துல இருந்து அனுபவப்பட்ட எனக்கு தான் தெரியும் அது எனக்கு எவ்வளவு பெரிய வழி அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னாவே பிடிக்காது. ஏன்னா ஏற்கனவே நிறைய நான் பட்டு திருந்திட்டேன். நான் எனக்கு ஏமாற்றம் புதிதல்ல, நான் ஏமாறும் விதம் தான் புதிது. ஒவ்வொரு தடவையும் என்னை ஒவ்வொருத்தரும் தேவைக்காக பயன்படுத்திட்டு, வனிதாட்ட இதை கேட்டா இது தெரியும், இதை பத்தி கேட்டா அந்த பொண்ணுக்கு இது தெரியும். நான் 4-5 இடம் அலைஞ்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் அனுபவங்கள் அதிகம், ஒர்க் பண்ற இடத்துல எல்லா இடத்துலயும் எனக்கு கொஞ்சம் அனுபவம் அதிகம். அதனால இது தேவைக்காக தான் ஒருத்தர் என்னை பயன்படுத்திக்கிட்டாங்க ஒழிஞ்சு, வனிதா நல்ல பொண்ணு, அந்த பிள்ளை நமக்கு இந்த ஒரு வேலை செஞ்சுச்சு, அதனால அந்த பிள்ளைக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு யாரும் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஆனா என் வாழ்க்கையில நான் ரொம்ப ஃபீல் பண்ணி, இன்னைக்கு எனக்கு வயசு 32, இன்னைக்கு என் வயசுல 32 வரைக்கும் நான் ஒரு விஷயத்த ஃபீல் பண்றேன் அப்படின்னா, இந்த கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்து எனக்கு கூட குளிப்பறிச்சாங்களா அந்த ஒரு விஷயத்த இன்ன வரைக்கும் நான் ஃபீல் பண்றேன். நான் எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி இவ்வளவு அழுகை எனக்கு. நான் என்ன அவங்களுக்கு துரோகம் பண்ணேன், ஏன் எனக்கு இப்படி கூட இருந்தே எனக்கு இவ்வளவு விஷயங்கள் மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு எனக்கு ஒரு ஃபீலிங். ஒரு 4வது மனுஷர் வாயில இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்றப்ப எனக்கு எவ்வளவு ஃபீலிங்கா இருக்கும், இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. அப்ப எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டு அவ்வளவு அழுக, ஒரு வாரமா நான் அதை பத்தி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இவ்வளவு விஷயங்கள் நம்ம உண்மையா இருந்திருக்கோமே, ஆனா நமக்கு உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, உன்னே தானே அவங்க ஏமாத்துனாங்க, நீ யாரையும் ஏமாத்தல, அப்புறம் ஏன் ஃபீல் பண்ற, விடு, அதாவது எல்லாருமே இப்படித்தான் இருப்பாங்க, உனக்கு இது புதுசா இருக்கு அப்படின்ன மாதிரி எங்க வீட்டுக்காரர் எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. அது உண்மைதான். அதாவது நான் யாரையும் ஏமாத்தல, அவங்கனாலதான் நான் ஏமாந்து நிக்கிறேன். ஏமாந்து நிக்கிறது தப்பு இல்லை, ஆனா யாரை ஏமாற்றக்கூடாது, அதுதான் தப்பு அப்படின்னு அந்த இடத்துல எங்க வீட்டுக்காரர் ஒரு அட்வைஸ் பண்ணி அந்த இடத்துல மனசை தேத்திக்கிட்டாரு. இனிமேல் யாரு கூட பேசாத, நல்லா ஜாலியா பழக்க வழக்க வைக்காத, முடிஞ்ச அளவுக்கு உன்னை தேடி வரவங்க எல்லாம் உன்னோட தேவைக்காக தான் தேடி வர்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்கு எடுத்து சொல்லி, இந்த 2 விஷயம், இந்த 2 வருஷமா நான் யார்கிட்ட எந்த பழக்க வழக்கம் வைக்கல, நான் எதுவும் ஒட்டாம நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு உயரத்தை எட்டிக்கிட்டு தான் என்னோட வாழ்க்கை பயணத்தை நான் தொடர்ந்துகிட்டு இருக்கேன். ஆனால் அப்படி எனக்கு கூட இருந்தே குளிப்பறிச்சவங்க என்னட்ட ஒரு உதவின்னு, இந்த இன்சிடென்ட் அப்புறம் நடந்ததுக்கு அப்புறமெல்லாம் என்கிட்ட ஒரு உதவின்னு கேட்டா நான் பண்ணுவேனா பண்ண மாட்டேன்னா நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா நான் உதவி பண்ணினேன். ஏன்னு சொல்லவா, நான் அந்த இடத்துல அவங்களுக்கு உதவி பண்ணல அப்படின்னா அவங்க அவங்க செஞ்ச தப்ப நானும் செய்யறேன்னு அர்த்தம். ஏன்னா உதவின்னு கேட்டுட்டாங்க, அவங்க செஞ்ச துரோகத்தை நான் நினைச்சுக்கிட்டே இருந்து அவங்களுக்கு திருப்பி அந்த துரோகம் பண்ணா அவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட உதவின்னு கேட்டப்ப கூட அவங்க எனக்கு செஞ்ச துரோகத்தை மறந்துட்டு அடுத்து நான் அவங்களுக்கு உதவி செய்யதான் செஞ்சேன். அது மாதிரி நான் வாழ்க்கையில கத்துக்கிட்டு இந்த பாடம், யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் முழுக்க முழுக்க அவங்கவுங்க முன்னாடி பேசுற விதத்தை வச்சு நம்பாதீங்க.
ஒவ்வொரு விஷயமும் என்னோட வாழ்க்கையில நான் யாரெல்லாம் நம்பினேன், அவங்களாம் எனக்கு ஏமாற்றத்தை எப்படியெல்லாம் எனக்கு கத்துக் கொடுத்தாங்க, அந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் என்னோட பதிவா நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு வழியை கொடுத்துச்சுன்னு கூட சொல்லுவேன். ஏன்னா ஒண்ணா இருந்துகிட்டு எதையுமே என்கிட்ட ஷேர் பண்ணாம, எதையுமே என்கிட்ட சொல்லாம, வேறொருத்தவங்க வந்து சொல்றப்ப அது நமக்கு என்ன இருக்கு, அவங்க சொன்னாங்க பாரு, அப்புறம் என்ன நீங்க உண்மையான ஃப்ரெண்டா சுத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டது வந்து எனக்கு மனசை ரொம்ப பாதிச்சிச்சு. அதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயத்துக்காக நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க நினைச்ச அளவுக்கு நான் எந்த இடத்துல தகுதி இல்லாம போயிட்டேன்னு தெரியல. பட் என் மனசளவுல நான் யாரையும் ஏமாற்றல அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு நான் ரொம்ப ஹாப்பியா ப்ரௌடா ஃபீல் பண்ணிக்கிறேன். என்னோட பதிவுகள்லாம் உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி விஷயத்துல நீங்க பாதிப்பு அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க போடுற கமெண்ட் ஒவ்வொன்றும் நான் வாசிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஏற்கனவே முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன். இந்த பெண்கள் எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும்னு. அதுல வந்து 2, 3 பேர் வந்து ஒரு பெரிய பேராகிராஃபாவே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பாக்குறப்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் என் வாழ்க்கையில இதே மாதிரி நான் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிரதர் வந்து அதுல கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இதே மாதிரி நீங்க யார் யார் வாழ்க்கையில இந்த மாதிரி ஏமாற்றம் அடைஞ்சிருக்கீங்க? ஆனா ஒரு ஏமாற்றம்ன்றது எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எல்லாமே அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கெல்லாம் கூட்டிட்டு போகணுமோ, என்னெல்லாம் வாங்கி கொடுக்கணுமோ, எல்லா விதத்திலயும் அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கேன். யாருக்குமே நான் உதவி பண்ணாம இல்ல. ஏற்கனவே நான் வந்து உதவி உபத்திரியமா அந்த மாதிரி ஒரு டைட்டில்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது எனக்கு ரொம்ப மனசை பாதிக்கப்பட்டுச்சு. நான் எதா இருந்தாலும் என் மனசுல இருந்ததை நான் வெளிப்படையா ஷேர் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் சோசியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்காக நான் ஷேர் பண்றேன். என்னோட பதிவுகள் உண்மையா இருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. தேங்க்யூ.